இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படி ஆர்கானிக் மெத்தடில் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் 3 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். அதில் 3வது ட்ரிக்ஸ் மூலிமா தான் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். மற்றபடி நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. யாருக்கும் வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சீக்ரெட் ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, குறிப்பாக நம்ம சொன்ன அந்த 3வது ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ஆப்ஷன் சில டைம் உங்களுடைய ஃபோனில் வந்து ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 3 ட்ரிக்ஸ்ன்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக்கை பார்த்தலாம். அந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்கை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய நார்மல் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நார்மல், அதாவது நீங்கள் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது க்ரோம் ப்ரௌசரை விட்டுட்டு வேறு ஏதாவது நார்மல் ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் லாகின் அப்படி இல்லைனா இன்ஸ்டா லாகின் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான வெப்சைட் ஷோ ஆகும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய அஃபிஷியலாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அந்த இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால டேரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் லாகின் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எடிட் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய பயோடேட்டா, வெப்சைட்டு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோ அக்கௌண்ட் சஜஷன்ஸ் ஆன் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ வந்து அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ், நம்ம பண்ணுறதுல ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே இதுதான். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போயிருங்க. இந்த டைம் வந்து வெப்சைட்டுக்கு போகாதீங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்களே அதில் போய்ட்டு ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சர்ச் ஐக்கான் இருக்குது பாருங்கள் மேலே, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஸோ டேட்டான்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர்ன்றது வந்து ஆனில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மீடியா அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. இதை எதுக்காக நம்ம ஆன் பண்ண சொல்கிறோம்னா, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை அதுவே வந்து சஜஷனில் கொடுக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமானது. அதுக்கு உங்களுடைய சர்ச் ஐக்கான், இன்ஸ்டாகிராம் ஆப்குள்ளே போய்ட்டு சர்ச் ஐக்கானில் நல்ல ஃபேமஸான பர்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரை வந்து நல்ல ஓரளவுக்கு ஃபேமாக இருக்கிறதுனால அவரை ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ, அவரோடது பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு தெரிஞ்சதில் ஆக்டர் விஜய் இருக்கார்ல, தளபதி, அவருடைய இது அக்கௌண்ட்டையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபேமஸாக இருக்கிறவங்க தெரிஞ்சாங்கன்னா அவங்களோடது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போய்ட்டு உங்களோட ஃபாலோயிங் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணுறது மட்டுமே ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 1 மினிட்டாவது வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 532 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 584 ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு நாளைக்கு மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பண்ணோன்னா மினிமம் 2 மணி நேரம் வந்து கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களான ஃபாலோவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டும் பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன ட்ரிக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.